Hello students, 10th standard maths, chapter 2 numbers and sequence, example 2.20 solve பண்ணலாம். Find the general terms for the following sequence. ஒரு மூணு subdivision கொடுத்து இந்த சீக்வன்ஸில் இருக்கிறதோட ஜென்ரல் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து நெக்ஸ்ட் 3 டேர்ம், அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இது எப்படி வந்துச்சு, என்ன ஃபார்மேட்டில் வந்துச்சு, அதனோட ஜென்ரல் டேர்ம் எழுதுங்க ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு A1 A2 A3ன்னு எடுத்துப்போம். A1 அப்படின்றது 3ன்னு சொல்லியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு A2ன்றது 6, A3ன்றது 9. ஃபஸ்ட்டு இதில் எப்படி வந்து இந்த சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி வந்தது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது 3 டேபிள்னு தெரியுது. 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 3 into 1ன்னு எழுதலாமா, 3 into 1. நெக்ஸ்ட்டு இது 3 into 2ன்னு எழுதலாமா, அடுத்தது 3 into 3ன்னு எழுதலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3ன்றது காமனாக இருக்குது ஓகேவா. இப்போ 1 2 3 அதெல்லாம் வந்து நம்ம n அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா என்னன்ற இடத்துல என்ன நேச்சுரல் நம்பர் வேணாலும் என்ன செய்யலாம், நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது ஜென்ரல் டேர்ம்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஜென்ரல் டேர்ம் இந்த சென்ஸ் அதை நம்ம n அப்படின்னு எடுப்போம். ஏன்னா n-க்கு பதில் நம்ம என்ன வேல்யூ என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ a power n equal to 3nன்னு எழுதலாம் ஓகேங்களா. இதில் nன்றது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பரை டினோட் பண்ணோம், அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. n-க்கு 1 2 3 வேல்யூ கொடுத்தா ஸோ 3 டேபிள் இந்த ஆர்டரில் அப்படியே வரும் ஓகேவா. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற இந்த சீக்வன்ஸோட ஜென்ரல் டேர்ம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 1/2, 2/3, 3/4. ஸோ இது ஒரு சீக்வன்ஸ், இதோட ஜென்ரல் டேர்ம் கேட்டிருக்காங்க. இப்போ A1 A2 A3 எழுதியாச்சு. இப்போ என்னன்றது தானே ஜென்ரல் டேர்ம், அதாவது எப்படி இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மீனிங் தான் an ஓகேவா. இப்போ இது பார்த்தீங்கன்னா A1ன்றது 1/2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு A2 அடுத்த டேர்ம் என்னவா இருக்குன்னா 2/3ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து 3/4ன்னு இருக்குது. இப்போ நம்ம n அப்படின்னு எடுத்தோன்னா ஓகேவா, n அப்படின்னு எடுத்தோன்னா நியூமரேட்டரில் டிவைடட் பை n + 1ன்னு சொல்லலாமா, n by n + 1. இங்கேயும் பாருங்கள் n by n + 1, n by n + 1, அதாவது நியூமரேட்டரில் 1ன்னு இருக்குது, டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 + 1னா என்னவா இருக்குது, 2வாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்கா, அதை nன்னு வைப்போம் நம்ம. 3 எப்படி வந்துச்சு, அந்த 2 + 1 அதான் n + 1 ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதில் 3 ஓகேவா, 3/3 + 1 அதான் n by n + 1. ஸோ இதில் ஜென்ரல் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா an-னா n டிவைடட் பை n + 1. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 போட்டு பாருங்கள். அப்போது 1/1 + 1னா 1/2ன்னு வரும். அடுத்தது A2 பார்த்தீங்கன்னா n-க்கு பதிலாக என்ன போடலாம், 2 போடலாம். அப்போ 2/2 + 1னா 3. அடுத்து n-க்கு பதில் 3 போடலாம். 3/3 + 1னா 3/4 ஓகே. ஸோ இதுலேயும் n பிலாங்ஸ் டு எனி நேச்சுரல் நம்பர். n என்னவா இருக்கலாம், நேச்சுரல் நம்பராக இருக்கலாம் சரிங்களா. அதாவது 1லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றது இது டினோட் பண்ணும் ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 5 - 25 125. ஸோ இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு 5 power 1ன்னு சொல்லலாமா, 5 power 1, 5 power 1னா 5. அடுத்தது 25ன்னும் போது 5 ஸ்கொயர் சொன்னால் 25 இல்லையா. அடுத்து 5 cube 5 power 3னா 125. ஸோ 5 power nன்ற சீக்வன்ஸில் தான் இது இருக்குது ஓகேவா. ஸோ என்ன சொல்லலாம், a power n equal to 5 to the power of n அப்படின்ற சீக்வன்ஸில் இது இருக்குன்னு சொல்லியாச்சு ஓகேவா. அதுதான் இதோட ஜென்ரல் டேர்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ்ஸு ஓகேவா. ஒன்று ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு மைனஸில் வரப்போகுது. ஸோ இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, +, மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ வெறும் ப்ளஸில் மட்டும் இருந்ததுன்னா நம்ம 5 என்னோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் சைனும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் ஆச்சுன்னா எப்படி எழுதணும்னா இங்கே முன்னாடி -1 போட்டு பவரில் n + 1 அப்படின்னு எழுதணும். ஸோ நெகட்டிவ் சைனில் வர்றதுனால நம்ம இதோட ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதணும், an -1 the whole power n + 1 பவரில் n + 1 எழுதணும் ஓகேவா. இங்கே ப்ராக்கெட்டில் -1 முன்னாடி போட்டுக்கணும். அடுத்தது அந்த டேர்ம் எப்படி வந்தது, அந்த சீக்வன்ஸ் எப்படி வந்துச்சுன்ற ஜென்ரல் ஃபார்ம் 5 to the power of n.
ஓகேவா? இதில் என்னன்றது எதை டினோட் பண்ணும்? நேச்சுரல் நம்பரை டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஏன் இங்கே -1 பவரில் n+1 போடுறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ A1 பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கா? நம்ம ஜென்ரல் டேர்ம்னா A1ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? அதாவது an -1 the whole power n+1 5 பவர் n A1 போடுவோம் ஃபஸ்ட்டு -1 n-க்கு பதிலாக 1 1+1 5 to the power of 1. ஸோ -1 இங்கே ஸ்கொயர்னு ஆகும் 5 1 -1 ஸ்கொயர் பண்ணால் +1 1 into 5 5. ஸோ A1 கிடச்சிருச்சா? அடுத்தது A2 போடலாம். அதாவது n-க்கு பதில் 2 போட போகிறோம். ஓகேவா? -1 n-க்கு பதிலாக 2 போடுறோம். 2 + 1 5 ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் பாருங்கள் -1 2 + 1 3 ஆகிடும் 5 ஸ்கொயர். -1 க்யூப் பண்ணால் மைனஸ் தான் வரும் இல்லையா? -1 வரும். -1 into 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ -1 into 25 -25. ஓகேவா? அப்போது நம்ம இங்கே பவரில் வந்துட்டு அதாவது n-க்கு பதிலாக நம்ம 1 அடுத்தது இப்போ 2 அதுக்கப்புறம் 4 அந்த மாதிரி நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு என்ன ஆகுது? நெகட்டிவ் வேல்யூ வருது. சரிங்களா? இப்போ A3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? A3 பாருங்கள் -1 3 + 1 5 to the power of 3. ஸோ -1 பவரில் 4 5 க்யூப் பண்ணால் 125. ஸோ -1 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் +1 ஆகும். 1 into 125 125. ஓகேவா? இப்போ இது 3. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈவன் நம்பர் 4 போடணும் இல்லையா? ஸோ A4 போடலாம். A4 = -1 4 + 1 5 பவர் 4 -1 the whole power 5 5 பவர் 4. ஓகேவா? -1 5 டைம் மல்டிப்ளை பண்ணால் -1 தான் வரும் இன்ட்டு 5 பவர் 4 5 5 25 25 into 5 125 125 into 5 625 ரைட்? ஸோ -625. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? -625 இல்லையா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம n-க்கு பதில் 1ன்னு போடும்போது பாசிட்டிவில் வருது. அடுத்தது 2ன்னு போடும்போது நெகட்டிவில் வருது. 3ன்னு போடும்போது பாசிட்டிவில் வருது. 4ன்னு போடும்போது நெகட்டிவில் வருது. ஸோ எங்கெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் நம்ம போடுறோமோ அந்த இடத்துல தான் என்ன வருது? ஆன்சர் நெகட்டிவில் வருது. அதனால தான் இதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம -1 பவரில் n+1ன்னு போடுறோம். n-ன்னு போட்டுறக்கூடாது n+1. ஓகேவா?